Hello students, welcome to the session. So NSLAO mains paper for reasoning. So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா digits base பண்ணி கொடுத்திருக்காங்க. So பாருங்க. If all the digits are arranged in descending order from right to left, how many digits are not changing its positions? So இப்போ right to left இங்க arrange பண்ணணும். என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கும் நமக்கு? ஸோ 9 இருக்கா? 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, ஏதாவது மேட்ச் ஆகுதா இங்க? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 வரும், நெக்ஸ்ட் என்ன இருக்கு 8, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 வரும், நெக்ஸ்ட் இங்க 6, நெக்ஸ்ட் வந்து 6க்கு அப்புறம் 5, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4, நெக்ஸ்ட் இங்க 3 2 1. ஸோ ஏதாவது மேட்ச் ஆகுதா? நம்ம எதுவுமே மேட்ச் ஆகல, ரைட்? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் நம்பர் 1 நன்னு. புரியுதா? ஸோ நார்மலா எழுதி பார்த்து நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும், அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து செக் பண்றோம். 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ இப்படியே செக் பண்ண பார்த்து அவ்வளவுதான், ரைட்? ஆப்ஷன் நம்பர் 1 none is answer. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா LMN OP Q and R are sitting, okay, are 7 people on different floors of the same building அப்படின்றாங்க. ஸோ பில்டிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 7 floor building. ஸோ 7 6 5 4 3 2 1, ரைட்? கிளியர்? ஸோ பர்சன்ஸை பிளேஸ் பண்ணணும். வேற ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பார்த்தா வேற எந்த வேரியபிளும் இல்லை, பர்சன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸை எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, O lives on floor number 5. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், only 3 people live between the floor on which N and Q live அப்படின்றாங்க. ஸோ N and Q, ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும் இங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா N lives on one of the floor above O ன்றாங்க. N lives one of the floor above O னா N இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா N இங்க பாசிபிள். இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம்னா N-க்கும் Q-க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 1 2 3 இங்க Q, இந்த மாதிரி 1 2 3 இங்க 3 பேர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், P lives immediately above R. P lives immediately above R னா இங்க பாசிபிள், P lives immediately above R இது பாசிபிள், இங்க P lives immediately above R இது பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், only one person lives between floor on which L and P live. Only one person னா இங்க பாசிபிளே கிடையாது. ஸோ P and L இது பாசிபிள், ரைட்? ஒரு பாசிபிலிட்டி நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் தான். ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பர்சன் யார் நமக்கு? M. ஸோ M இங்க வந்துடும். இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? How many people live between the floor on which O and R live? So O and R 1 2 3. So 3, that is option number 5, right? Option number 5. Next one, on which of the following floors, floor number does Q live? So Q live on 3, option number 5, right? Q lives on floor number 3. Next one, O is related to 4 immediate neighbors in a certain way. Q is related to 2. So Q is related to 2 immediate neighbors. So immediately below, Q immediately below 2 இருக்காங்க. To which are the following M is related to? M is related to immediately below 5. So fifth floor, that is option number 5. Sorry, option number 1 5, right? Next one, how many people live above the floor on which M lives? M க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தங்க தான். That is option number 3 1 is the answer, right? Next one, ranking based. In a class there are 30 members. Mohan is 5th from top and Rohan is 9th from bottom அப்படின்றாங்க, right? Then Sheshu is sitting between the Mohan and Rohan. Then find the Sheshu position. இதுதான் உங்களோட கேள்வி. ஓகே, சேஷுவோட பொசிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அது ஃப்ரம் டாப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரம் பாட்டமாக இருந்தாலும் சரி, கொடுத்தா ஆப்ஷன்ஸை பொறுத்து. இப்போ நல்லா இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே எதுவுமே பென் பேப்பர் எதுவுமே தேவை கிடையாது. டோட்டலாக 30 பேர் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது 9வது பொசிஷனில் இருக்காரு. மோகன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹன் வந்து 9வது பொசிஷன் பாட்டம்ல இருந்து, அதாவது கீழே இருந்து. அதே மாதிரி மோகன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பொசிஷன் மேலே இருந்து பார்க்கும்போது. இப்போ இங்கே 2 பேரையும் எடுத்துட்டா, அதாவது இந்த கவுண்ட் எடுத்துட்டா நடுவில் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம. 5 + 9 14 எடுத்துட்டோம்னா நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 16 இருப்பாங்க. 16 இருந்தா எக்ஸாக்டா எங்க நம்மளால சொல்ல முடியுமா? இங்க எக்ஸாக்ட்லி பிட்வீன் அப்படிலாம் சொல்ல, பக்க நடுவில் உட்காந்துருக்காங்க. அப்ப எங்க வேணா உட்காரல நடுவுலன்னா, அப்புறம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆப்ஷன் நம்பர் 5 cannot be determined is answer. Next one,
எக்ஸாக்ட்லி பிட்வீன் சொல்லியிருந்தா நமக்கு நடுவில் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்திருக்கும், அதாவது ஆட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்திருப்பாங்க, அப்போ எக்ஸாக்ட்லி பிட்வீனா நடுவில் எடுத்துருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சிலாகிசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ். சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கீபோர்ட்ஸ், சம் கீபோர்ட்ஸ் ஆர் ஸ்கேனர்ஸ். கன்க்ளூஷன் 1, நோ ஸ்கேனர்ஸ் கம்ப்யூட்டர். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ்க்கு இங்கே வாய்ப்பு கிடையாது, நெகட்டிவ் கன்க்ளூஷன் வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட், சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்கேனர்ஸ். இங்க பார்த்தோம்னா இது ஃபாலோ ஆகுமா? நல்லா பாருங்க. சில கம்ப்யூட்டர் வந்து கீபோர்டு, சில கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கேனருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது, இன்டர்செக்ஷன்ன்றது கிடையாது. இங்க நோ அண்ட் சம், இங்க ஸ்கேனர் கம்ப்யூட்டர். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க எய்தர் ஆர் பாசிபிள் இருக்கு, ரைட்? ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 எய்தர் ஆர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், all shapes are figures, no figure is a digit, some digits are numbers. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். Conclusion 1, some numbers are figures. Conclusion 2, all numbers being shape is a possibility அப்படின்றாங்க. ஸோ இங்க numbers and figures கொடுத்துருவாங்க. இங்க figures and number, இங்க figure and number, இந்த ரெண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க digit intersectionல இருக்கு, அதாவது காமனா இருக்கு. ஸோ நோ ஃபிகர் இஸ் a digit. ஸோ ஃபிகருக்கும் டிஜிட்டுக்கும் அந்த விதமாக ரிலேஷன் கிடையாது. சில டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ ஃபிகருக்கும் நம்பருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது, பார்த்தே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆல் நம்பர்ஸ் பீயிங் ஷேப் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ நம்பர்ஸ் இங்க இருக்கு, ஷேப் இங்க இருக்கு. எல்லா ஷேப்புமே எங்க இருக்கு? நமக்கு ஃபிகருக்குள்ள இருக்கு, கரெக்டா? எல்லா ஷேப்புமே ஃபிகர்ஸ்குள்ள இருக்கு. அந்த ஃபிகர் எதுவுமே டிஜிட் கிடையாது. ஸோ சம் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்குள்ள இருக்கு. இப்போ எல்லா நம்பரையும் நம்ம ஷேப்ல பிளேஸ் பண்ண முடியுமா? பிளேஸ் பண்ண முடியாது. எதுக்குன்னா அப்படி எல்லா நம்பரையும் பிளேஸ் பண்ணோம்னா டிஜிட்டும் ஃபிகரும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது. நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ஆன்சர், ரைட்? Next one, no magnet is an insulator, all conductors are insulators, all resistors are conductors. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். Conclusion 1, some magnets are resistors. Conclusion 2, all resistors are insulators அப்படின்றாங்க. ஸோ மேக்னெட் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ மேக்னெட் அண்ட் ரெசிஸ்டர்ஸ். ஸோ எந்த மேக்னெட்டுமே இன்சுலேட்டர் கிடையாது அப்படின்றாங்க. எல்லா கண்டக்டருமே இன்சுலேட்டருக்குள்ள என்ன இருக்கு? கண்டக்டர்ஸ் இருக்கு நமக்கு, கரெக்டா? நெக்ஸ்ட், ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். எல்லா ரெசிஸ்டருமே எங்க இருக்கு? கண்டக்டருக்குள்ள இருக்கு. இப்போ மேக்னெட்டுக்கும் ரெசிஸ்டருக்கும் நமக்கு டெஃபினட் ரிலேஷன் இருக்கா பார்த்தா கிடையாது, இன்டர்செக்ஷனே கிடையாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றாங்க. எல்லா ரெசிஸ்டருமே எங்க இருக்கு? கண்டக்டருக்குள்ள இருக்கு. அந்த கண்டக்டர்ஸ் எல்லாருமே இன்சுலேட்டர்ஸ்குள்ள இருக்கு. அப்ப இன்சுலேட்டர் கண்டக்டருக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இன்சுலேட்டருக்கும் சொந்தம் தானே? அப்போ only 2 is answer, that is option number 1. Next one, some reagents are chemicals, all chemicals are elements, some chemicals are substances. கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். Conclusion 1, all substances being chemical is a possibility. Conclusion 1, all substances being a chemical is a possibility. Conclusion 2, no substance a reagent. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் கன்க்ளூஷனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சப்ஸ்டன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. சப்ஸ்டான்ஸ் அண்ட் கெமிக்கல், எல்லா கெமிக்கலுமே எலிமெண்ட்ஸ்குள்ள இருக்கு. சில எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஸும் கெமிக்கலும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கானா இல்ல. ஸோ பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்லி 1 is true, that is option number 4 is the answer, right? Next one, no magnet is an insulator, all conductors are okay, same previous பார்த்தா அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். கன்க்ளூஷன் பார்த்தலாம். no magnet is a conductor அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், all insulators are conductors அப்படின்றாங்க. ஸோ மேக்னெட் அண்ட் கண்டக்டர். ஸோ மேக்னெட் இங்க இருக்கு அண்ட் கண்டக்டர்ஸ் இங்க இருக்கு. எல்லா ஸோ எந்த மேக்னெட்டுமே இன்சுலேட்டர் கிடையாது. அந்த இன்சுலேட்டருக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு கண்டக்டர்ஸ் இருக்கு, ரைட்? எல்லா கண்டக்டர்ஸுமே அந்த இன்சுலேட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்ப அந்த கண்டக்டரும் மேக்னெட்டை கனெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா கனெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ஆல் இன்சுலேட்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். இங்க என்ன கொடுத்துறாங்க? ஆல் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் தான் கொடுத்துறாங்க தவிர ஆல் இன்சுலேட்டர்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ தட் செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகாது. ஒன்லி 1 is true, that is option number 3, right? Next one, all shape of figures, no figure is a digit, some digits are numbers. So conclusion 1, no number is a shape. Next, conclusion 2, no shape is a digit. இங்க ரெண்டுமே நெகட்டிவ் தான். இங்க நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஸோ பாசிபிள் இருக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு. பார்க்கலாம். நம்பர் அண்ட் ஷேப் பாருங்க. ஸோ ஷேப் அண்ட் நம்பர்ஸ் இங்க இருக்கு. எல்லா ஷேப்புமே என்னது? நமக்கு எல்லா ஷேப்புமே ஃபிகருக்குள்ள இருக்கு. அந்த ஃபிகர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ டிஜிட்டுக்கும் ஷேப்புக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்காது, அதாவது இன்டர்செக்ஷனே இருக்காது. ஓகே, இன்டர்செக்ஷன் இருக்க முடியாது. நெக்ஸ்ட், சம் டிஜிட்ஸ் ஆர் நம்பர்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ வெளியே இருக்கிற நம்பரை, டிஜிட்டுக்கு வெளியே இருக்கிற நம்பரை வந்து நான் தூக்கிட்டு வந்து
ஷேப்குள்ள வைக்கலாமா? பாசிபிள் இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாதா? ரைட், ஏன்னா சில பார்ட் நம்பர் வந்து ஷேப்குள்ள வைக்கிற பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு, ஷேப்குள்ளேயோ இல்லை ஃபிகர்க்குள்ளேயோ. நெக்ஸ்ட் ஒன், நோ ஷேப் இஸ் எ டிஜிட் அப்படின்றாங்க. நோ ஷேப் இஸ் எ டிஜிட்னா இங்க பார்த்தோன்னா எல்லா ஷேப்புமே ஃபிகர்க்குள்ள இருக்கு, அந்த ஃபிகர் எதுவுமே டிஜிட் கிடையாது. அப்போ கண்டிப்பா ஃபிகருக்கும் டிஜிட்டுக்கும் எந்த விதமான இன்டர்செக்ஷனும் இல்லை அப்படின்னா ஃபிகர்க்குள்ள என்னென்ன இருக்கோ அது எதுவுமே டிஜிட் ஆக முடியாது. ஸோ ஷேப் கண்டிப்பா டிஜிட் ஆக முடியாது. only 2 is true, that is option number, இங்க பாருங்க, option number 2 is the answer. Right, next one, some reagents are chemicals, all chemicals are elements, some elements are substances. கொடுத்த மூணுமே பாசிட்டிவ். கன்க்ளூஷன் பார்த்தலாம். all substances being reagents is a possibility. Next, some elements are reagents. Right, so இங்க பார்த்தலாம். so substances and reagents பார்க்கலாம். reagents and substances, so definite relation இருக்குமான்னு பார்த்தா இருக்காது கண்டிப்பா. ரைட், அப்போ பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ரீஜன்ஸ். சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ரீஜன்ஸ்னா இங்க சில ரீஜன்ஸ் எங்க இருக்கு? கெமிக்கல். அந்த கெமிக்கல்குள்ள எல்லாமே, அந்த எல்லா கெமிக்கலுமே எங்க இருக்கு? எலிமெண்ட்ஸ்குள்ள இருக்கு. அப்போ கண்டிப்பா கெமிக்கல்குள்ள என்ன இருக்கோ அது அந்த வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஆக பாசிபிள் இருக்கு. ஸோ தட் செகண்ட் ஒன் ட்ரூ. போத் 1 and 2 are true. That is option number 2 is the answer. So option number 2 தான் நம்மளோட ஆன்சருங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிளட் ரிலேஷன், தட் இஸ் கோடட் ஃபார்ம் ஆஃப் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் தி ரேட்னா என்னது? அட் தி ரேட்னா மதர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு செகண்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு செகண்ட் பர்சன் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் பிளஸ்னா, சாரி பிளஸ்னா மதர். ரைட், ஓகே. அட் தி ரேட்னா வைஃப், பிளஸ்னா மதர், டாலர்னா சிஸ்டர், பர்சன்டேஜ்னா பிரதர், அண்ட்னா ஹஸ்பண்ட். ரைட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் கொடுத்ததுனால நமக்கு ஈஸியா, ஓகே, ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் டு எஸ்டாப்ளிஷ் தட் பி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் டி இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன வரணும்? இந்த கொஸ்டின் மார்க் பிளேஸ்ல என்ன வரணும் தான் கேள்வி. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எதிராக இருக்கு. ஸோ அட் தி ரேட் எடுத்து பார்த்தலாம். ஸோ அட் தி ரேட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? எஸ்ஸும் எஸ் அட் தி ரேட் டி, எஸ் அட் தி ரேட் டினா எஸ் இஸ் ஒய்ஃப். அப்போ இங்க ஒய்ஃப் வரும். ஆறு பிளஸ், பிளஸ்னா என்னது? மதர். ஒய்ஃபோட மதர் என்ன ஆகும்? மதர் இன்லா. நெக்ஸ்ட் அண்ட், அண்ட்னா சிஸ்டர். மதர் இன்லாவோட சிஸ்டரா? கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். சரி, அண்ட் இல்லது டாலர். ஓகே, இதுதான் அண்ட். ஓகே, அண்ட்னா ஹஸ்பண்ட். ஸோ மதர் இன்லாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாதர் இன்லா. ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் ஃபாதர் இன்லாவோட மதர். ஃபாதர் இன்லாவோட மதர் நமக்கு எக்ஸாக்ட் ரிலேஷன் கிடையாது இங்கிலீஷில். ஸோ அட் ரேட் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட், செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இங்கேயும் பர்சன்டேஜ், இங்கேயும் பர்சன்டேஜ் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ் எடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பர்சன்டேஜ் எடுத்தா, ஸோ பர்சன்டேஜ் என்னது? பிரதர். ஸோ இங்கே வரைக்கும் பிரதர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பிளஸ் பிரதரோட மதர், நமக்கும் மதர் தான். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, உங்க பிரதரோட மதர் உங்களுக்கு மதர் தானே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட்னா ஹஸ்பண்ட். மதரோட ஹஸ்பண்ட் என்ன ஆகும்? ஃபாதர். ஸோ பிளஸ், ஸோ பிளஸ் என்னது? மதர். ஃபாதரோட மதர் என்ன ஆகும்? கிராண்ட் மதர். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆப்ஷன் நம்பர் 5 தான் ஆன்சரா இருக்கும். டாலர்னு நீங்க செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரைட், ஏன்னா அங்கே எய்தர் அது மட்டும் தான் இருக்கு. பர்சன்டேஜ் வேற எங்கேயுமே இல்லை. இங்கே இருந்துச்சு, இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன், ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். Which of the following, which among the following options is true if the expression is definitely true? ஸோ பார்க்கலாம். எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் என் அப்படின்றாங்க. எஸ் இஸ் டாட்டர் ஆஃப் என்னன்னா நமக்கு எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிறதுனால எஸ்ஸுக்கு ஜெண்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 1 2 பார்க்க வேணாம். ரைட், அப்போ 3 பார்த்தலாம். என் இஸ் சன் இன்லான்றாங்களா? என் பர்சன்டேஜ், ஸோ பிரதர் பாசிபிள். ஸோ பார்க்கலாம் என். ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பார்க்கணும்ல? ரைட், இங்க இருந்து என்ன பார்க்கணும்? இங்க ஒய்ஃபுக்கான ரிலேஷன் அட் தி ரேட் ஏதாவது இருக்கா? ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் வராது, அதுவும் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் எம் இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் எஸ். ஸோ எம் இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் எஸ்னா ஸோ இது எடுத்து பார்க்கலாம், நமக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ பார்க்கலாம். பிளஸ்னா என்னது? மதர். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னா என்னது? பிரதர். ஸோ மதரோட பிரதர் என்னது? அங்கிள் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் பிளஸ். ஸோ பிளஸ்னா மதர். ரைட், என்னாச்சு? அங்கிளோட மதர். அங்கிளோட மதர்னா நமக்கு என்ன ஆகும்? தட் இஸ் கிராண்ட் மதரா? ஸோ எம் இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் எஸ். ஸோ சாட்டிஸ்ஃபைடா? ரைட், அதே நெக்ஸ்ட் எல் இஸ் மதர் இன் லா ஆஃப் ஆர்னு பார்த்தோம்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கு. பர்சன்டேஜ் எடுத்துட்டோம்னா பிரதர். நெக்ஸ்ட் பிளஸ் எடுத்துட்டோம்னா மதர். ஸோ பிரதரோட மதர் மதர். நெக்ஸ்ட் டாலர் எடுத்துட்டீங்கன்னா மதரோட
சிஸ்டர் ஆண்ட்னு வருது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 தான் நமக்கு ரைட் ஆன்சர். புரியுதா? ரைட். ஸோ பேசிக் கிளாஸ் பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், which among the given expressions indicate that A is uncle of D? So A is uncle of D னா A வந்து பார்த்தீங்கன்னா மேலா இருக்கணும் பார்க்கலாம். A and husband, so possible. ஸோ இங்கே ரிவர்ஸில் இருக்கு, அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் A percentage brother possible, right? ஸோ பார்க்கலாம். A is uncle of D. ஸோ A is uncle of D னா இங்கே பார்த்துலாமா? ஸோ C percentage. ஸோ C percentageனா brother ப்ளஸ்னா மதர். ஸோ பிரதரோட மதர் மதர் அண்ட் என்னது ஹஸ்பண்ட் ஆஃப் மதர், தட் இஸ் ஃபாதர். ஸோ இங்கே ஃபாதர் வராங்க, பாசிபிள் இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கணும் செகண்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன் அப்படியே இருக்கணும். தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா அது லெஃப்ட் டு ரைட்டில் இருக்குது, இங்கே மாற்றிருக்காங்க நடுவில். ஓகே, ஸோ அதனால் இது செக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணோம்னா ப்ளஸ்னா என்னது மதர் அண்டுனா என்னது ஹஸ்பண்ட். ஸோ மதரோட ஹஸ்பண்ட்னா ஃபாதர். ஏ பர்சன்டேஜ்னா பிரதர், ரைட்? அப்போ ஃபாதரோட பிரதர் என்ன ஆகும் நமக்கு? அங்கிள். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 தான் நம்மளோட ஆன்சர் இங்கே. கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ T is brother of S, L is father of G, who is the only daughter of S? Who is the only daughter of S na? G is only daughter of S. Okay, next L is father of G. So L is father na, அப்போ S வந்து பார்த்தீங்கன்னா mother. Next H is the nephew of S. H is the nephew of S na, H இங்கே வரணும். Next one, R is grandmother of K. R is grandmother of K அப்படின்றாங்க. So possible R இங்க தான் இருக்கணும். Who is the daughter of H? Who is the daughter of H na? K is daughter of H. So K is daughter of H na, அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா R வர வாய்ப்பு இருக்கு. R female எடுத்துக்கலாம். ஓகே, R female தான் grandmother கொடுத்துருக்காங்க. Next J is daughter in law of T. J is daughter in law of T na, இங்க J எடுக்கலாம், இங்க possible. அப்போ H வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆகும். Right, next one, W is son-in-law of L. W is son-in-law of L. இது ஒரு possible. Next, L is son of who is the only child of L. N is son of who is the only child of L. L ஓட only child இங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வரும் நமக்கு? N வந்து son. இதுதான் அவங்க கொடுத்த ஃபைனலான ஃபேமிலி ட்ரீ, அவங்க கொடுத்த டேட்டாக்கானது. ஸோ பார்க்கலாம், who is brother of S? So brother of S, that is T, option number 2. Next one, how many female members are in the family? So female members பாருங்க, 1 2 3 4 5. So 5 female members, option number 4. Next one, if everyone is made to sit in a, okay, இது வந்து பார்த்தீங்கன்னா another question, another set of question. Okay, P, Q, R, S, T and U are 6 people, each having different heights. Okay, arrangement based. So 6 people, 1 2 3 4 5 6. Right, இங்க ஒரு பர்சனா பிளேஸ் பண்ணலாம். T is taller than only 2 people. So T is taller than only 2 people. P is taller than R. So P is taller than R na, இங்க வேணா வரலாம், நிறைய possibilities இருக்கும். Okay, next one, S is shorter than only Q. S is shorter than only Q, possible. Next, R is not the shortest na, R இங்க எடுத்துட்டா P இங்க எடுத்துக்கலாம், possible. Right, so P, Q, R, S, T, U இங்க வந்துரும், final. Okay, next, the second tallest person measures, second tallest na S, that is 179 centimeter. The second shortest measures 158. Second shortest na R 158. Right, 158. So questions பார்க்கலாமா? If everyone is sit in a line from left to right starting from the tallest, which of the following would be the correct sequence? So left to right from tallest. So leftல யார் இருக்கணும்? Q இருக்கணும். ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் R இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல U இருக்கு, கிடையாது. தேர்ட் ஆப்ஷன்ல S, ஃபோர்த் ஆப்ஷன்ல T, ஃபிஃப்த் ஆப்ஷன் இஸ் ஆன்சர். ஸோ மறுபடியும் நீங்க அதெல்லாம் எழுதிட்டு மறுபடியும் உட்கார வைக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், which of the following is true as per the given arrangement? None of the given statement is true. Next one, use the shortest, right? So use the shortest, option number 2 is the answer. Next one, who among the following possibly measures 165? 165 யாருக்கு possible? 150 மேல, 170 கீழே, P or T? That is option number 4 is the answer, either T or P. Right, next one,
So next one, 8% owning different phones like Spice Mobile, HTC, BlackBerry, Idea, Cellular, MTNL, Carbon, Dell and Lava are sitting in two parallel rows containing 4 people each. Okay, so row base பண்ணி கொடுத்திருக்காங்க 4 people each, 1 2 3 4. So 1 2 3 4. So possibility வர வாய்ப்பு இருக்கும் 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. Right, next என்ன conditions னு பார்க்கலாம். In row 1, E, F, G and H are seated and all of them are facing south. இங்க E, F, G, H, all of them are facing what? South. Next one, row 2, T, U, V, W and all of them are facing north. Right? Therefore, in the given seating arrangement, each member seated in a row faces another member of the other row. All the information given above does not necessarily represent the order of the sitting. Right? பார்க்கலாம். G faces one who sits second to the right of one who wants carbon. என்ன சொல்றாங்க? C யாரை ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? யார் வந்து பாத்தீங்கன்னா கார்பனோட செகண்ட் ரைட்ல உட்காந்துரும் அவங்கள தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. G இங்க இருக்காங்க, இந்த ரோல நமக்கு தெரியும். அப்ப சப்போஸ் கார்பன் இங்க எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கார்பனோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்கள தான் G ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். ரைட், அதான் அவங்க கொடுத்ததா. அதே மாதிரி இங்கன்னா கார்பன் இப்படி எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், இந்த பாசிபிலிட்டில செகண்ட் ரைட்ல இங்க இருப்பாங்க, இங்க G எடுத்துக்கலாம். இது இன்னொரு பாசிபிள். Right, next one, only one person sits between one who wants lava and G. So lava and G. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா lava and G. Right, next one, only one person sits between one who wants carbon and U. So one who wants carbon and U, one person, அப்ப இங்க U வரும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா U வரும். Next one, only one person sits between F and one who wants BlackBerry. ஓகே, எஃப்க்கும் பிளாக்பெரி நடுவில் ஒருத்தங்க தான் அப்படின்றாங்க. ஸோ எஃப் இங்கே வரும் நமக்கு தெரியும். எஃப் இங்கே எடுத்துட்டா பிளாக்பெரி பாசிபிள், எஃப் இங்கே எடுத்துட்டா பிளாக்பெரி, எஃப் இங்கே எடுத்துட்டா பிளாக்பெரி, இத்தனை பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி இங்கே எஃப் பிளாக்பெரி, எஃப் பிளாக்பெரி அப்படின்னா எஃப் பிளாக்பெரி, இது இங்கேயும் பாசிபிள். நெக்ஸ்ட், ஸோ நிறைய பாசிபிலிட்டி வரதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், எஃப் ஃபேசஸ் ஒன் ஹூ சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் ஒன் ஹூ வாண்ட்ஸ் எம்டிஎல். ஸோ இங்கே சப்போஸ் எஃப் எடுத்துட்டோம்னா இமிடியட் ரைட் ஆஃப் எம்டிஎல் பாசிபிள் இல்லை. ஏன்னா என்ன சொல்றாங்க, எஃப் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா எம்டிஎல்க்கு எம்டிஎன்எல்ல இம்மிடியட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. ரைட், அப்ப இங்க எடுத்தா பாசிபிள் கிடையாது. இங்க எடுத்தோம்னா பாசிபிளா? ஸோ பாசிபிளானா பாசிபிள் தான், ஏன்னா இங்க பிளாக்பெரி இருக்க பாசிபிள். அப்ப இங்க எடுத்தோம்னா இங்க எம்டிஎல் பாசிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க எஃப் எடுத்தோம்னா இங்க எம்டிஎல், ஸோ நமக்கு பாசிபிள் இல்லை. அப்போ இங்க எஃப் எடுத்தா இங்க என்ன ஆகும், நமக்கு எம்டிஎன்எல் எடுத்துக்க பாசிபிள். ஓகே, இங்க எஃப் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பெரி வரும், இது ஒரு பாசிபிள். நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன்ல பார்த்தோம்னா இங்க எஃப் எடுத்தா இங்க பாசிபிள் இல்லை, இங்க எஃப் எடுத்தோம்னா இங்க கார்பன் இருக்கு பாசிபிள் இல்லை. அப்ப இங்க எஃப் எடுத்தா இமிடியட் ரைட் ஆஃப் எம்டிஎன்எல் பாசிபிள். ரைட், அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பெரி வரும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், G does not own BlackBerry. அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. ஓகே, so next one, only one person sits between one who wants a Spice Mobile and one who wants a HTC. So Spice and HTC one person னா அப்ப இங்க பாசிபிள் இல்ல. அப்ப Spice HTC இல்லாட்டி Spice HTC இங்க வரும். Next, one of the immediate neighbors of H faces one who wants a Spice Mobile. So one of the immediate neighbors of H, H இங்க எடுத்துட்டா one of the immediate neighbor of H faces Spice Mobile possible. இங்க H எடுத்துட்டா பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க H, இங்க வந்து பாத்தீங்கன்னா Spice, இங்க Spice எடுத்தனால இங்க வந்து பாத்தீங்கன்னா HTC. Right, ஏன்னா only one person between HTC and Spice. Next, E sits second to the right of one who likes Dell. E sits second, இப்போ E வந்து பாத்தீங்கன்னா இங்க தானே வரணும், second to the right of Dell. அப்ப Dell இங்க வரும் நமக்கு. Next, T sits second to the left of W. So T sits second to the left of W னா possible. W இங்க எடுத்துட்டா இங்க T, இது மட்டும் தான் possible. அப்ப T, U, W இங்க எடுத்துட்டா V இங்க வந்துரும். Right, so next remaining ஒரே ஒரு மொபைல் தான். So ஒரே ஒரு மொபைல் என்ன இருக்கு பாருங்க. என்னது, HTC, BlackBerry, Idea Cellular. Okay, so G வந்து பாத்தீங்கன்னா Idea Cellular வந்துரும். So questions, who among the following faces one who wants a Spice Mobile? So Spice Mobile faces E, BlackBerry. So one who wants a BlackBerry, option number 5 is the answer. Right, next one, who is seated between E and one who wants a Dell?
So E க்கும் del க்கு நடுவுல யார் இருக்கா? One who owns cellular or else G, that is option number 3 is answer. Okay, E க்கும் del க்கு நடுவுல யார் இருக்கா? Next one. Who amongst the following sits at extreme end of the rows? H and F, that is F and H, option number 1 is answer. Alright. Next one. Who amongst the following faces one who owns lava? Who amongst the following faces one who owns lava? Lava வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா அதுதான் கொஸ்டின். V, carbon, option number 2. Okay, who amongst the following faces one who owns lava? So lava face பண்ணிக்கிறது V. Next one. V is related to blackberry. So V is related to blackberry. Okay, diagonal மேல இருக்கு. Next one, U is related to del. U is related to del, diagonal மேல இருக்கு. The same way to who amongst the following T is related to. So T is related to diagonal என்ன இருக்கு? Idea cellular, that is option number 1. Next one. Which of the following is true regarding W? One of the immediate neighbors of E face W கிடையாது. The one who faces W sits immediate left of G. So immediate left of G யாருக்கா? F faces W. Option number 2 is the answer. Right? Next one. Which of the following mobiles does G1? So G1 what? Idea cellular. Okay, that is option number 2 is the answer. Right? Next one. So next one, critical reasoning based பண்ணி கொடுத்துறாங்க question பார்க்கலாம். So statement என்ன சொல்லுதுங்க? The new companies act passed recently makes it mandatory for large companies to spend 2% of their after tax profits on corporate social responsibility initiatives அப்படின்றாங்க. ஸோ புது ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2% ஆஃப் தேர் டேக்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன இதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு. வாட் குட் பாசிபிளி பி த மோட்டிவேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பிஹைண்ட் ஃப்ரேமிங் சச் எ ரூல். ஸோ என்ன ரீசனாக இருக்கும் இந்த ரூல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, வேரியஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் விச் ஒர்க் டுவர்ட்ஸ் பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி வேர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். இது கிடையாது, இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே ஓகே, ஃபினான்ஷியல் பற்றி எதுவுமே பேசல. நெக்ஸ்ட், government wants to promote the overall industry structure by making small companies grow fast and hence wants to decrease the profit of the larger companies. So profit decrease பண்றதுக்காக அந்த மாதிரி கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. செகண்ட் ஒன் வராது. Large companies were not giving back to the society which helped it in some way or the other in making it large. So இது பாசிபிளா இருக்கும், அவங்க கொடுக்காதனால இந்த மாதிரி கம்பல்சரின்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், the large companies were earning too much profit and the government wanted to limit the profit margins. கிடையாது, ஏன்னா ப்ராஃபிட் அதிகமாக லிமிட் பண்ண முடியாது, ப்ராஃபிட் அதிகமானதான் கவர்மெண்ட்டுக்கு லாபம். நெக்ஸ்ட், the government wishes to save is ensured for more important issues such as industry and infrastructure. ஸோ இதுவும் வராது. அப்போ என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 3, அவங்க பே பண்ணதுனால தான் இந்த மாதிரி ரூலை போட்டிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் கிரேட்டர் தேன் சி. ஸோ எல் கிரேட்டர் தேன் சி. அப்போ எல்லுக்கும் சிக்கு பார்த்தோன்னா காமனான வேரியபிள் இ. ஸோ இ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரேட்டர் தேன் சியில் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2. ரைட். நெக்ஸ்ட் இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்றாங்க. இசட் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. காமனான வேரியபிள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இ தான் காமனான வேரியபிள். ஸோ இசட் இங்கே எடுத்துட்டா இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே less than or equal to less than or equal to. So second one true தான் இங்க. Okay, clear, எல்லாமே same direction இருக்கு. So both 1 and 2 are true. Option number 1 is the answer. Next one, s greater than m. s greater than m நமக்கு opposite direction symbol இருக்கு இங்க நடுவுல. So வராது, இங்கே இருக்கு, வராது. Next, so first one வரல. Next, e less than or equal to z. So e less than or equal to z னா இங்கே opposite direction symbol இருக்கு. So வராது. So neither nor, that is option number 2 is the answer. Next one, r greater than c அப்படின்றாங்க. ஸோ சிக்கும் ஆருக்கும் காமனான வேரியபிள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் ஈக்குவல் டு இ இல்லையா, அப்போ இங்கே இ பிளேஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் நமக்கு, ஆர் கிரேட்டர் தேன் சி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், எல் கிரேட்டர் தேன், சாரி எல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். எல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்னா இ என்ன ஆகுது நமக்கு, இ இஸ் வாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். அப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா என்ன ஆகும் நமக்கு, இங்கேருந்து பார்த்தா இசட் less than or equal to less than or equal to less than or equal to, right? So அப்போ L Z தான் less than or equal to, அப்போ second one fall ஆகாது, only one is true, that is option number 1, right? Option number 1.
ஓகே, ஸோ இதுவும் இந்த கொஸ்டினும் தட் இது கொஸ்டின் சேம் இல்லையா? ரைட், ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, அப்போ நம்ம இது எப்படி சொன்னோம் நம்ம? ரைட், ஸோ கரெக்ட் தான். ரைட், ஸோ சேம் டைரக்ஷனில் தான் இருக்கு. ஸோ 32 ரைட், ஸோ சேம் டைரக்ஷன் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ எல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா, ஸோ பாருங்க, ஸோ பிக்கும் எஸ்ஸுக்கும், ஸோ பி இங்கே இருக்கு, எஸ் இங்கே இருக்கு. காமனான வேரியபிள்னு பார்த்தோம்னா இங்கே n தான் காமனான வேரியபிளா? ஸோ அப்போ பி என்ன ஆகுது நமக்கு? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ரைட்? அப்போ பிலேருந்து என்னக்கு பார்த்தோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரல. நெக்ஸ்ட் எஸ் லெஸ் தேன் ஆர். எஸ் லெஸ் தேன் ஆர்னா காமனான வேரியபிள் மறுபடியும் n தான். n அது லெஸ் தேன் ஆர். இங்க பார்த்தோம்னா ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ ஒன்லி 2 இஸ் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 is answer, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், t greater than r. so t greater than r னா மறுபடியும் காமனான வேரியபிள் என்னதுங்க? n தான். n என்ன சொல்றாங்க? n is less than r. so t greater than r வருமா? வராது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு less than இருக்கு, ஸோ வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் d less than r equal to b அப்படின்றாங்க. ஸோ b இங்கே இருக்கு, காமனான வேரியபிள் பார்த்தா n தான் காமனான வேரியபிள். n என்னது? greater than r equal to b. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள் இருக்கிறதுனால செகண்ட் ஒன் வராது. அப்போ என்ன சொல்லலாம்? neither nor, that is option number 1 is answer. next one, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 7 different place T, U, V, W, X, Y and Z have been scheduled to be held on 7 different days of the same week starting from Monday to Sunday. So Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. Right, so data 1, data 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So 1, 2 combine. So first one, only 2 plays are scheduled after Y. So only 2 plays are scheduled after Y. So Y வந்து பார்த்தீங்கன்னா Friday தான் வரணும். Next one, play Z is scheduled immediately before V and immediately after play U அப்படின்றாங்க. பாசிபிள் அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் இருக்கணும். ஸோ இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். இங்கே பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், play W is scheduled on Thursday. ஸோ play W is scheduled on Thursday. இப்போ என்ன சொல்கிறாங்க? நமக்கு ப்ரீவியஸாக W இருக்கா? இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுக்கணும்னா இங்கே தான் எடுக்கணும். இப்போ நமக்கு வெனஸ்டே தான் நமக்கு இங்கே தேவை. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 plays are scheduled after Y, அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், play Z is scheduled immediately before play Y, Vன்றாங்க. immediately before, அப்போ Z, V. நெக்ஸ்ட் என்ன வரும்? and immediately after U. அப்போ இங்கே வராது நமக்கு இது. அப்போ immediately after U னா immediately after U Z இருக்கணும், V. இங்கே பாசிபிள் ஆனால் இங்கே பாசிபிள் கிடையாது. ஸோ W வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் Thursday கொடுத்ததுனால தான் இதை நம்ம பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ வெனஸ்டே நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வருது, ரைட்? செகண்ட் பார்த்தோன்னா only 4 play are scheduled before Y. Possible 1, 2, 3, 4 possible. Next one, play V is scheduled immediately before play W and immediately after play Z. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஒரே இதில் தான் இருக்கணும். ஸோ பார்க்கலாம், U is not scheduled on one of the days after Y அப்படின்றாங்க. ஸோ U வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே பாசிபிள் கிடையாது. பாசிபிள், அப்போ U இங்கே இருக்கணும், இல்லை இங்கே. அப்போ Yக்கு மேலே தான் U இருக்கும் நமக்கு. ஒருவேளை U இங்கே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு? அவங்க கொடுத்த கண்டிஷன் படி play V scheduled immediately before W and immediately after Z. இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா U-வை இங்கே எடுத்துக்கிட்டா, ஓகே, ஸோ ஏன்னா இப்படி தான் எடுத்துக்க முடியும். ஒன்று இங்கே எடுக்கணும், ஒன்று இங்கே எடுக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்த கண்டிஷன் அப்படி. play V is scheduled immediately before W, okay, and immediately after Z. ரைட், பாசிபிள். அப்போ இங்கே வெனஸ்டேல யார் இருக்கா? இங்கே 2 பேர் வருது, 2 பாசிபிலிட்டி வருது நமக்கு. கிளியரா? ரைட், அப்போ only 1 is sufficient. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 5. The data in statement 1 alone is sufficient to answer the question. 2 is not sufficient. Next one. நெக்ஸ்ட் ஒன், ரீசன் கோடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்கலாம். ரீசன் இங்கே இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல ரீசன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட், லேர்ன், ஓகே, ஸோ காமன் எலிமினேட்டட், ஸோ 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்,
நெக்ஸ்ட் ஸ்டடியும் இங்க தனியா இருக்கு. ஸோ ரீசனும் இங்க ரீசன், அப்போ இங்க மட்டும்தான் ரீசன் இருக்கா? அப்போ ரீசனோட கோட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ரைட். ஸோ ரீசன் இங்க மட்டும்தான் இருக்குன்னா எக்ஸன் இங்க காமனா இருக்க வாய்ப்பு இல்லை. இசட்டி நெக்ஸ்ட் ஏஜ், ஸோ எல்வை. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ரீசன், நெக்ஸ்ட் இங்கேயும் ரீசன் இருக்கு. ஸோ ரீசன் காமனா இருக்கு. அதே மாதிரி 2 கூட காமனா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மற்ற எதுவுமே காமனா இல்லை. அப்போ 2 வேர்டு காமனா இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன்லி 1 இஸ் சஃபிஷியன்ட் இங்க. அப்போ ஆப்ஷன் நம்பர் மறுபடியும் 5 ரைட். ஸோ the data in statement 1 alone are sufficient to answer the question. Next one. So next one பாருங்க, how is M related to J அப்படின்றாங்க. How is M related to J? So A is mother of M, M is married to T, L is daughter of T, L is daughter of T, L is cousin of J. So cousin na அப்போ J வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும். Next Y is mother of J. So Y is mother of J. R is mother of T. Okay, R is mother of T. R has only 2 daughters. R has only 2 daughters. அப்போ T வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் தான் இருக்கணும். அப்போ M வந்து மேல். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ இங்க இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், R has only 2 daughters, T and Y. Next, T is daughter-in-law of A. So T is daughter-in-law of what? A. Y is married to D. So Y is married to D. Right. So Y is married to D na, D one the male. J is son of D. So J is son of D. A has only one son M. A has only one son M na, M இங்க வந்துரும். அப்ப இதுல இருந்து நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். That is either or வருதுங்க ஆன்சர். That is option number பாருங்க. Option number 4. The data either in statement 1 alone or statement 2 alone is sufficient to answer the question. Right. ரெண்டுமே தனித்தனியா சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. Next one. 15 members are standing in a straight line facing north. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So possibilities varum 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So first statement என்ன சொல்றாங்க? L stands exactly at the center of the line அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கிறதுனால 1, 2, 3, 4, 5, 6, 7. Right, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா? L இருப்பாங்க. Next, U stands immediate right of L. So U stands immediate right of L. எல்லாம் நார்த்ன்றதுனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் only 2 people sit between U and T. only 2 peopleனா இங்க T எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம T எடுக்கலாம். S stands immediate right of T னா S இங்க. ஸோ S இங்க. அப்போ நமக்கு இங்க T யோட பொசிஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்கல. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா O stands at extreme left end of the line. So O stands at extreme left end of the line. Only one person stands between O and M. O and M க்கு only one person. Next, L stands exactly between M and S அப்படின்றாங்க. So possible exactly between னா எப்படி வேணா இருக்கலாம். So check பண்ணலாம். Next, S is an immediate neighbor of both T and R அப்படின்றாங்க. ரைட். அப்படி பார்த்தோம்னா so 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா L இங்க எடுத்துக்கலாம். So 1, 2, 3, 4. அப்போ இங்கே S எடுத்துக்கலாம். பாசிபிள். ஸோ T and R நமக்கு இங்கே கூட எடுத்துக்கலாம். கிளியர். ஸோ இங்கே கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா T அந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே L வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி பிட்வீன்னா இப்படிலாம் எடுக்கணும் கிடையாது. இங்கே L எடுத்துட்டு இங்கே S கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே கம்பைன் பண்ணுமா? ரெண்டுமே கம்பைன் பண்ணா இங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்ல L வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்காங்க. சென்டர்ல இருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ சென்டர்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம்னா இப்போ சென்டர்ல இருக்குன்னா இங்கே 1, 2, 3, 4 இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? S is an immediate neighbor of both T and R னா அப்போ T இங்க R இங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா R இங்க T இங்க இருக்கலாம். இது ஒரு பாசிபிளா? நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க? நமக்கு வேற ஏதாவது க்ளூ இருக்கா? only 2 people between T and U அப்படின்றாங்க. ஸோ 1, 2 இங்க U எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1, 2 இங்க எடுக்கும். 1, 2 இங்க எடுக்கலாம் U. அப்படி இல்லைன்னா 1, 2 இங்க U எடுத்துக்கலாம். இது ஒரு பாசிபிளா நமக்கு? வேற ஏதாவது இருக்கா? S stands immediate right of T. S stands immediate right of T. இதுதான் பாசிபிள். அப்போ இந்த பாசிபிள் இல்லை. இதுல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா T யோட பொசிஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னது? போத்.
ஸோ ரெண்டுமே சேர்த்தா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். The data in both statement 1 and 2 together are necessary to answer the question. Right? Next one. Next one பார்த்தோம்னா 6 people A B C D F A B C D E F. So 6 persons. Right? அதே மாதிரி 1 2 3 4 5 6. 6 persons facing the center. What is D's position with respect to B? So D வந்து பார்த்தீங்கன்னா Bல இருந்து பார்க்கும்போது என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. C sits third to the right of F அப்படின்றாங்க. So C sits third to the right of F னா எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 3 ஆப்போசிட்ல இருப்பாங்க. C is an immediate neighbor of both B and A. So C is an immediate neighbor of both B and A possible. Next இங்க F எடுத்துட்டோம்னா இங்க C, இங்க வந்து பார்த்தீங்கன்னா AB. So இது ஒரு possible. Next E sits immediate right of B. So E sits immediate right of B possible கிடையாது. E sits immediate right of B இங்க possible. அப்ப இங்க D எடுத்துட்டோம்னா D ஓட பொசிஷன் நம்மளால சொல்ல முடியும். So first one satisfy. Next அப்ப second statement பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. F sits second to the left of A. Next only two people between F and C. So two people F and C னா அப்ப C இங்க தான் வரணும். B is an immediate neighbor of both C and E அப்படின்றாங்க. So அப்ப இங்க possible இல்ல. அப்ப B இங்க எடுத்துட்டா E இங்க. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க நமக்கு D கிடைக்கும். So இதுல இருந்து நம்மளால சொல்ல முடியும். அப்ப என்ன சொல்லலாம்? Either or, that is option number 1 is answer. Clear? Right? Next one. So next one பார்த்தோம்னா so next one arrangement based கொடுத்திருக்காங்க. Right? So 8 friends A, B, C, D, E, F, G and H are sitting around a circular table but not necessarily in the same order. Each of them represents 8 different companies: Motorola, LG, Samsung, Apple, Nokia, Sony, Micromax and Reliance. So என்ன சொல்றாங்க? 8 members கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே circular table உட்கார்ந்து இருக்காங்க. Okay, each of them represents 8 different companies அப்படின்னு சொல்றாங்க. Right? இங்க சென்டர் அவுட் சைடு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம சென்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. டேட்டா F sits second to the right of the representative of Reliance. அப்போ இங்க ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டு ரைட். ஸோ இங்க ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா F என்னது செகண்ட் டு த ரைட் ஆஃப் ரிலையன்ஸ். ஸோ 1 2 F இங்கே வந்துடும். இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ பாசிபிலிட்டி சொல்ல முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டான ரிலேஷன் அந்த ரெண்டுத்துக்கும். நெக்ஸ்ட் B as well as the representative of Nokia are immediate neighbors of representative of Reliance. அப்போ மீனிங் என்னது? இங்கே B எடுத்துக்கிட்டா இங்கே நோக்கியா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே நோக்கியா எடுத்துக்கிட்டா இங்கே B எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வரும். நெக்ஸ்ட் ஒன் B is not representative of Nokia. Next C and E are immediate neighbors of each other. Neither C nor E is an immediate neighbor of B. ஓகே, என்ன சொல்றாங்க? C and E வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கணும். ஸோ அப்போ பிக்கு பக்கத்தில் வரக்கூடாது. அப்போ இங்கே E or C இந்த ரெண்டு இடத்துல அப்போ பாசிபிள் இல்லை. அப்போ பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள், இந்த ரெண்டு இடத்துல பாசிபிள், இந்த ரெண்டு இடத்துல. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் வருது. நெக்ஸ்ட் ஒன் A sits immediate right of E அப்படின்றாங்க. A sits immediate right of E. A is representative of Samsung. ஸோ அப்போ ஏ இங்கே எடுக்க முடியாது. ஸோ ஏ வந்து இங்கே எடுத்துட்டா இ இங்கே எடுத்துட்டா இமிடியேட் ரைட் பாசிபிள், இ இங்கே எடுத்துட்டா இமிடியேட் ரைட் பாசிபிள். இங்கே நம்ம சிஆர் யூக்கு இங்கே நம்ம சி எடுத்துக்கலாம் பாசிபிள். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இங்கே ஏ எடுத்துட்டோம்னா இப்போ சப்போஸ் இங்கே சாம்சங் ஏ வந்து சாம்சங் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈயோட இமிடியேட் ரைட்டில் ஏ இருக்காங்க. அப்போ இங்கே சி வரும். இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி 2 people sit between B and A. Only 2 people B and A. So satisfied. Right? So condition satisfy ஆயிடுச்சு. Only 3 people sit between D and H அப்படின்றாங்க. only 3 people between D and H னா ஆப்போசிட்ல இருக்கணும் ரெண்டு பேருமே. ரைட். ஸோ ரெண்டு பேரும் ஆப்போசிட்னா இது ஒரு ஆப்போசிட் பாசிபிள் இல்லை, இங்கே பாசிபிள் இல்லை, இங்கேயும் பாசிபிள் இல்லை. அப்போ இந்த ரெண்டு இடம் தான் பாசிபிள் நமக்கு பார்க்கலாம். G and representative of Micromax are immediate neighbors of each other. So G and Micromax immediate neighbors of each other னா இங்கே D and H தான் வரணும். அப்போ பாசிபிள் இங்கே G, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Micromax. ரைட். ஸோ ஏன்னா இங்கே ஜி எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே டி அண்ட் ஹெச் தான் வரணும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி 1 person sits between C and representative of Apple. ஸோ C and Apple நடுவில் 1 personனா ஆப்பிள் இங்கே தான் வரணும். இங்கே நமக்கு பாசிபிள் இல்லை, ஆல்ரெடி சாம்சங் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் H is third to the left of representative of Apple. அப்போ third to the left இங்கே ஹெச்னா அப்போ இங்கே டி, ஏன்னா ஹெச் டி ஆப்போசிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது 3 members in between அப்படின்ட்டாங்க. 8 members கொடுத்துருந்து in between 3 membersனா ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க, அதாவது சர்க்கிளில்.
Next one, representative of Sony sits second to the left of representative of LG அப்படின்ட்டாங்க. ஸோ எல்ஜி எங்க எடுக்க பாசிபிள், இங்கே எல்ஜி எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் சோனி பாசிபிள், இங்கே எல்ஜி எடுத்தா செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் இல்லை, இங்கே எல்ஜி எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அப்போ இங்கே எல்ஜியும் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல்ஜி சோனி, ரைட். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டடா. ரிமைனிங் ஒரே ஒரு ஃபோனோட கம்பெனி என்ன அது பார்க்கலாம். தட் இஸ் மோட்டோரோலா. ஓகே, இங்கே வந்துடும். இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ கொஸ்டின் பார்த்துடலாமா? How many people are sitting between G and the representative of LG? When counted left of G. So when counted left of G, LG க்கும் okay, G க்கு left னா இந்த சைடு, E க்கும் LG க்கும், அதாவது LG க்கும் G க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. That is option number 2 is answer. Next one. What is the position of representative of Micromax with respect to A? Micromax எங்க இருக்கு? இங்க இருக்கு. With respect to A னா third to the right. So third to the right. That is option number 2 is answer. Next one. Which of the following will come in the place of question mark in the following series based on the given information, given arrangement? So இந்த arrangement பொறுத்த வரைக்கும் next என்ன வரணும்? HB ன்னு பார்க்கும்போது H ல இருந்து B ஒரு கேப் இருக்கு. நெக்ஸ்ட் BC பார்த்தோம்னா BC 2 கேப் இருக்கு. நெக்ஸ்ட் CG, ஸோ CG பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேப். GE, ஸோ GE பார்க்கும்போது நமக்கு 4 கேப். அப்போ ஈக்கும், அதாவது ஹெச்சுக்கும் பிக்கு பார்க்க வந்து ஒரு கேப், பிக்கு சிக்கும் 2 கேப், சிக்கும் ஜிக்கும் 3 கேப், ஜிக்கும் ஈக்கும் 4 கேப். அப்போ ஈக்கும் நெக்ஸ்ட் வர லெட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேப் இருக்கணும்? நமக்கு 5 கேப் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 கேப் பார்க்கலாம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட் என்ன வருது? டி, ரைட். அப்போ என்னது? ஆப்ஷன் நம்பர் 4 டி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். Who among the following is the representative of Sony? Sony யாரு? D, that is option number 1. Next one. Who is sitting second to the right of E? So second to the right of E யாருக்கா? H, Nokia, the representative of Nokia, option number 3. Next one. Next one பார்த்தோம்னா 4 of the following 5 are alike in a certain way based on the seating position in the given arrangement and so form a group. Which one that does not belong to that group? G, Apple, ஒரு கேப். F, Sony, immediate neighbors. D, Motorola, immediate neighbors. C, LG, immediate neighbor. A, Nokia, immediate neighbors. எல்லாரும் immediate neighbors தான். G, Apple தவிர. ஆப்ஷன் நம்பர் 1 தான் ஆட் ஒன் அவுட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மிஷின் இன்புட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன லாஜிக்ல கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கறது. ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கும் ஸ்டெப் ஒன்னுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணுமா? ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல சோர் இருக்கு, இங்க ஃபைண்ட்னு இருக்கு. நெக்ஸ்ட் பர்டன் அப்படியே இருக்கு. ஸோ சோர் ஓகே, அப்போ சோர் வந்து உள்ள எடுத்துட்டு போயிருங்க. ஃபைண்ட் இங்க சோர் இருக்கணும், பட் பர்டன் வந்திருக்கு, இங்க சோர் உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் பார்த்தோம்னா 98 வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் 83 அதே பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தோம்னா நியூ மேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபைண்ட் உள்ள போயிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைட் 67 and 50 வந்திருக்கு. பட் ரைட் சைடு வந்து ஸ்டெப் 1ல 2 and 44 இருந்திருக்கு ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீம் ரைட்ல. அப்போ பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்லலாம்னா, நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த 2 வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் போகும்போது இந்த 2 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த 2 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இருக்கும்போது அப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. லெஃப்ட் சைடில் 2 எலிமெண்ட்ஸும் ரைட் சைடில் 2 எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். அது கிளியரா? இப்போ அந்த வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி எடுத்திருக்காங்கன்னா எஃப், ஸோ பிஎஃப். நெக்ஸ்ட் ஒன் எம்என் பிஎஸ் டிடபிள்யூ, என்னது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதே மாதிரி நம்பரை பார்த்தோம்னா 98 83 67 50 44 38 25 13. ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். ஸோ லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரும், அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரும் எடுத்திருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இதில் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வாட்டர் இஸ் required. The next one, for
all to survive life, right? Next one, numbers 12, 41, 65, sorry, 12, 41, okay, 65, 27, 33, 89, 75, 90, right? So question பார்க்கலாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, which step number is the following output for all water is required 12, 41, 65, 27, 33 to 75 survive life 89, 90 அப்படின்றாங்க. எந்த ஸ்டெப் இதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், லாஸ்ட், ஃபர்ஸ்ட், there is no such step பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன அரேஞ்ச் ஆகும், ஃபர்ஸ்ட் இங்க லீஸ்டா இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தோம்னா ஏ, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாரும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆல் இருக்கணும். அதே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க பாசிபிள். ரைட் சைடில் என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கணும், ரெண்டு பெரிய நம்பர் அரேஞ்ச் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர், அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய நம்பர், தட் இஸ் 89, 90 அரேஞ்ச் ஆயிருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாசிபிள். நெக்ஸ்ட் இந்த நடுவில் இருக்க ஆர்டர் மாறாமல் இருக்கணும் பார்க்கலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வரணும். இஸ் ரிக்வயர்ட் 12, 41, 65 ஃபார் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஆல் அரேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 27, 33, 89 அரேஞ்ச் ஆயிடுச்சு. 2, 75, நெக்ஸ்ட் சர்வை 90 ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிடுச்சு. சர்வைக்கு அப்புறம் லைஃப். அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, ரைட்? எதுவுமே பேப்பர் பென் எதுவுமே தேவையில்லை, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், which element is exactly between 27 and 2 in step 2 of the given input? So step 2ல 27க்கு 2க்கு நடுவில் என்ன இருக்கும்? So step 2 அப்படின்றாங்க. So step 2னா extreme left hand நமக்கு என்ன இருக்கணும், வேர்ட்ஸ் தான் இருக்கணுமா? So extreme left hand step 2. So என்ன வேர்ட்ஸ் இருக்கணும் பாருங்க. So first வந்து பார்த்தீங்கன்னா இங்க for all ஆல்ரெடி இங்க இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ ஃபார் ஆல் ஆல்ரெடி இருக்கும். அப்போ எஃப்க்கு அப்புறம் இருக்கிற சின்ன லெட்டர்னு பார்த்தா ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், எல், ரைட்? ஸோ எல் இருக்கணுமா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்பர்ஸை பார்த்தோன்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 89 and 90 வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய நம்பர்ஸ்னு பார்த்தோன்னா 75 and 65. அப்போ இங்கே 65ம் 75ம் வரும். அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்கும், வாட்டர் இங்கே இருக்குமா? நெக்ஸ்ட் ஈஸ் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிடுச்சா? ரிக்வயர்ட் அப்படியே இருக்குமா? நெக்ஸ்ட் 12 அப்படியே இருக்கும், 41 அப்படியே இருக்கும், 65 அரேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபார் ஆல் அரேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் 27 இருக்கும், 33, ரைட்? 89 அரேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 2 அப்படியே இருக்கும். அப்போ என்ன இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 33 தான் இருக்கும். 27க்கும் 2க்கும் நடுவில் 33 தான் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2, 33 இஸ் த ஆன்சர். ஸோ பென் பேப்பர் தேவையில்லை, பார்த்து கூட சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஈஸ் இன் த லாஸ்ட் ஸ்டெப்? ஈஸ் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ ஈஸ் எங்கே இருக்கும் நமக்கு? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்னா என்னது, ஸ்டெப் நம்பர் என்ன வரும், ஒரு ஸ்டெப்ல வந்து 4 அரேஞ்ச் பண்றாங்க, 4 எலிமெண்ட். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்க, 1, 2, 3. ஸோ இங்க பார்த்தாலே தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8, 16, 16 by 4. ஸோ 2 எலிமெண்ட் அரேஞ்ச் ஆனா by 2, இப்போ 4 எலிமெண்ட் அரேஞ்ச் ஆனாலும் by 4. அப்போ என்ன, 4 ஸ்டெப்ஸ் இருக்குமா? அப்போ ஸ்டெப் நம்பர் 4 என்ன கேட்குறாங்க, ஈஸோட பொசிஷன் லாஸ்ட் ஸ்டெப்ல, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஈஸ் இந்த லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்குறாங்க. அது லெஃப்டா ரைட் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன்ஸ்ல நம்ம செக் பண்ணிக்கணும், ரைட்? அப்போ ஈஸ் எங்கே இருக்குன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஸோ நமக்கு ஸ்டெப் 2லயே நமக்கு என்ன வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஈஸ் வந்து இங்கே இருக்குமா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் என்னது 2, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹையஸ்ட் 2 கிடையாது, வாட்டர், ரைட்? ஸ்டெப் 4. ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வரணும், அதுதான் ஹையஸ்ட் லெட்டர், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2வா, ரைட்? ஸோ 2, ரைட்? ஸோ 2க்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், ஸோ 2க்கு அப்புறம், ரைட், சர்வை. நெக்ஸ்ட் என்னது, சர்வைக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், ரிக்வயர்ட். நெக்ஸ்ட் ரிக்வயர்டுக்கு அப்புறம் லைஃப். நெக்ஸ்ட் இஸ், நெக்ஸ்ட் ஃபார் ஆல்னு வரணும். இப்போ நமக்கு டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், நமக்கு 16 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ லெஃப்ட் சைட்லன்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6th எலிமெண்ட் தான் வந்து என்னது
is. So sixth from the left, option number 2 இருக்கு நமக்கு. In case அது நமக்கு satisfy ஆகல, right side இருந்து ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னா அப்போ நம்ம ரைட் சைடு என்ன வரும் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்? மறுபடியும் ரைட் சைடுல இருந்து எல்லாம் எழுதிட்டு தேவையில்லை நமக்கு. அதாவது எல்லாமே டோட்டல் நமக்கு 16 இருக்கும் தெரியும். டோட்டல் மைனஸ் 6 பிளஸ் 1. ஸோ டோட்டல் மைனஸ் 6னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டல்னா 16. 16 மைனஸ் 6னா 10. 10 பிளஸ் 1 11th ஃப்ரம் ரைட்டாக இருக்கும். ரைட், பட் 11th ஃப்ரம் ரைட் இங்கே இல்லை, 6th ஃப்ரம் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் நம்பர் 2 வச்சு போயிடலாம், 6th ஃப்ரம் left. Right, next one. How many elements are there between required and water in the third step அப்படின்றாங்க. requiredக்கும் waterக்கும் நடுவுல எத்தனை elements இருக்கு third stepல? இதுதான் நம்மளோட question. So third stepன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு first என்ன வரும்? So இது வந்து பார்த்தீங்கன்னா first step. next ஈஸும் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா second step. So third step வந்து பார்த்தீங்கன்னா required and survive, right? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா survive, next வந்து பார்த்தீங்கன்னா required, next life, next is, next வந்து பார்த்தீங்கன்னா for, next all. இது வந்து பார்த்தீங்கன்னா third stepல அரேஞ்ச் ஆன வேர்ட்ஸ். இங்க என்ன கேட்குறாங்க? வாட்டருக்கும் ரிக்வயர்டுக்கும். ஸோ ரிக்வயர்டு இங்கே இருக்கு. ஸோ வாட்டர். நெக்ஸ்ட் என்ன வரணும்? ஆல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நமக்கு வாட்டர் தான் வரணுமா? ஸோ அப்போ வாட்டருக்கும் ரிக்வயர்டு தானே கேட்குறாங்க. 1 2 3 4 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 இஸ் த ஆன்சர். கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். Which element is third to the right of life in the last step? So third to the right of life. So அப்போ last step already நம்ம எழுதி இருக்கோம் இல்லையா? So last step என்ன வரும்? Water. Right. Next one 2. Next one survive. Require. Next one வந்து பார்த்தோம்னா life is for all. Life ஓட third rightல யார் இருக்கா? So life ஓட third right 1 2 3. Right, option number 3 all will be our answer. Okay, last stepல right life ஓட third rightல யார் இருக்கா? அதுதான் question நமக்கு. Clear-ஆ? So option number 3 all. Clear? Right. So இன்னைக்கு பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளைன் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.